வாழ்க்கையில் கடன் வழக்கு எதிரிகள் எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா வராகி அம்மன் கும்பிடுங்க. வராகி அம்மன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கின்றா வராகி அம்மன். அருளுகின்ற ஞானமும் ஜோதியும் அருளுகின்ற மகாசக்தியாக திருவுருவமாக இருக்கின்ற அன்னை லலிதா மகா பரமேஸ்வரனுடைய அங்கசக்தியாக தன்னுடைய வலதுகரமாக இருக்கக்கூடியவள் அன்னை வராகி. அன்னை வராகி அம்மன் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரனுடைய சக்திகளின் ஒன்றாகவும் விளங்குகின்றால் சொல்றோம். லலிதா தேவி என்பவள் அம்பிகையினுடைய அந்த பரமாத்ம ரூபமாக அவள் இந்த லோகத்தை படைத்து காத்து அப்படி தீய சக்திகளை முழுமையாக அழித்தும் வருகின்றாள். அப்படி அத்தகைய லலிதாம்பிகளுடைய யுத்த சக்திகளுக்கு, அதாவது யுத்தங்களுக்கு சக்தியினுடைய அவதாரமாக இருக்க வராகி. சக்கரராஜ சாம்ராஜ்யத்தில் வராகி அஸ்திர சக்தியாகவும் இந்த ரகசிய சக்தியாகவும் விளங்குகின்றால் அம்பாளுக்கு தான் சொன்ன மாதிரி வலது கையாகவும் அந்த வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றால் சொல்கிறோம். அதாவது வராகி அம்மன் என்று சொல்கிறது அம்பிகையினுடைய கண்களுக்கு தெரியாத ஆற்றல், அதாவது ஆற்றல் சக்தியாக லலிதா திரிபுர சுந்தரனுடைய சக்தியினுடைய ஆற்றலாக வெளிப்படுகின்றால் சொல்கிறாங்க. அம்பிகை வராகியம்மன் லலிதா திரிபுர சுந்தரின் சக்தியின் ஒன்றாக அவளின் மறைமுகமாக யுத்த சக்தியாகவும் விளங்குகின்றார். பராசக்தியினுடைய லலிதாம்பிகை உலகினுடைய அனைத்தையும் படைத்து காத்து அழித்து 3 சக்திகளையும் சிருஷ்டி பண்றா, சித்தி பண்றா, அழிவு பண்றா. அப்படி சக்திகளாக விளங்குகின்ற இந்த ஸ்ரீசக்கரத்தை முழுமையாக காக்கின்றாள் அன்னை வராகின்னு சொல்றோம். அதே சமயம் அந்த வராகி லலிதாம்பிகையினுடைய உள் காவல் படை தளபதியாக இருக்கின்றாள். அம்மா பார்த்தா ராஜராஜேஸ்வரியாக ஒரு மகாராஜ பீடத்தில் ராணியாக அமர்ந்திருக்கின்றாள் லலிதா பரமேஸ்வரி திரிபுர சுந்தரியாக. அப்படி அந்த மகா பட்டத்து ராணியாக இருக்கின்ற அம்பிகைக்கு இந்த உள்காவல்படை தளபதியாக யார் இருக்கின்றாள்னா இந்த வராகி அம்மன் தான் இருக்கின்றாள். அப்படி அஸ்திரவராகி, தண்டினி, இந்த ரக்ஷின்னு சொல்கிறோம். அப்படி லலிதாம்பிகை அஸ்திர சக்தின்னு சொல்லும் பொழுது எதிரிகளை தகர்க்கக்கூடியது, வலிமையுடையது, பகைவரை அடைக்கக்கூடியது, மந்திர தடைகளை முறியடிக்கும். இந்த மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாயையெல்லாம் மந்திர தடைகள்லாம் முழுமையாக முறிக்கும். தண்டம் ஏந்தியவள். தண்டம்னா எப்படி இருக்குன்னா அந்த உலக்க சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தண்டம்னு சொல்லும். எல்லாரும் சொல்லுவோம் தண்டம்னு சொல்லுவோம். தண்டம்னா அப்படியே உறுதியாக நிற்கக்கூடியது தண்டம். அதாவது சாமி ஊர்வலம் வரும், ஊர்வலம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்டம் வச்சு அப்படியே முட்டு வச்சு நிறுத்துவாங்க. நிறுத்தினா அங்கேயும் அசையக்கூடாது, இங்கேயும் அசையக்கூடாது, அப்படியே நிறுத்தணும், அப்படியே நிற்பாங்க, அப்படியே நிற்கும். அது இப்போ தண்டம்னு சொல்லுவோம். அதாவது தண்டம் என்பது எப்படின்னா உறுதியாக நேர்கோளாக நிற்கின்றது தண்டம். நேர்கோளாக நிற்கின்றது என்றால் என்ன? நேர்கோளாக நிற்கின்றது என்றால் அந்த தண்டம் என்பது நீதியின் சின்னமாக இருக்கின்றது தண்டம். பகைவர்களை தண்டம் கொண்டு முழுமையாக அழிக்கின்றாள் அன்னை வராகி. ரட்சிக்கிறது என்ன? காவல் பண்றது. அன்னை வராகி அம்மன் பகைவர்களிடம் இருந்து எதிரிகளிடம் இருந்து நம்மை முழுமையாக காக்கின்றாள் அன்னை வராகி. முழுமையாக காக்கின்றாள் அன்னை வராகி. எப்படி காக்கின்றால் பாருங்க. அன்னை மந்திர சக்தி, அன்னை அஸ்திர சக்தியை வச்சு இந்த மாயையை முழுமையாக அழிக்கின்றாள் அன்னை வராகி. அஸ்திரவராகின்னு சொல்கிறோம். அந்த அஸ்திரவராகியினுடைய இயந்திரம் பார்க்கும்போது இந்த மாயை முழுமையாக அழிக்கப்படுகின்றதுன்னு சொல்கிறோம். அஸ்திரம் என்பது வேத ஆகமங்களில் தெய்வீக ஆயுதமுடைய பொருளாக இருக்கின்றது. யுத்தங்களுடைய இந்த சாதாரண வாள் சொல்லுவோம், வாள், கத்தி, வேல் வச்சு போராடுவாங்க சொல்லுவையா, அதை எப்படினாக்க அந்த மந்திரங்கள் அஸ்திரம்னு சொல்கிறோம். லலிதோபாக்கியானத்தில் வரக்கூடியது பண்டாசுரனை வெல்வதற்காக போரிட்டு அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்தவள் அன்னை வராகி அம்மன் சொல்றாங்க. அஸ்திரவராகி என்பது அடக்கமற்ற எதிரிகளை அடக்கும் சக்தி. அசுரர்கள் அல்லது தெய்வங்களை எதிர்த்து எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தாலும், எதிரி படையா இருந்தாலும் சரி, பகைவராக இருந்தாலும் சரி, தீய எண்ணங்கள் படைத்த எதிரின்னு சொல்றோம். எதிரிகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அன்னை வராகியினுடைய துணை இருந்தால் அன்னை வராகி ஆனவள் போரிட்டு இது எப்படின்னாக்க தங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்றாள். உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்றால் நீங்கள் நேர்மையாக, உங்களுடைய செயல் நேர்மையாக இருந்தால் வராகியம்மன் ஆனவள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையின் மூலமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மந்திரத்தின் மூலமாகவும் அன்னை வராகி அம்மனானவள் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகின்றால் சொல்றோம். அப்போ தண்டினி வராகி என்று சொல்லக்கூடியது வராகி அம்மன் 3 முக்கிய வடிவங்கள் சொல்றோம். தண்டினி சொல்லக்கூடியது, அது மட்டுமல்ல இந்த ரக்ஷி வராகின்னு சொல்கிறோம்.
அப்படி சொல்லக்கூடிய தண்டினி வராகி தனி சிறப்பாக பங்கு வகிக்கின்றால் சொல்கிறோம். அப்போது ஒரு காவல்துறை தளபதியாகவும் அந்த அரசாட்சி செய்யக்கூடிய சட்ட ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்கின்றாள். தண்டம் கொடுப்பவள், தண்டோன்னா அப்படின்னு தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்குகின்றாள், தீமை செய்பவர்களை ஒடுக்குகின்றாள், எதிரிகளை முழுமையாக அழிக்கின்றாள் சொல்கிறோம். இப்போ தண்டம் என்பது என்ன சொல்கிறோன்னாக்க தண்டனை, ஒழுக்கம், சட்டம் என்பது பொருளாக சொல்கிறாங்க. வராகி அம்மன் தண்டினி வடிவில் லலிதா திரிபுர சுந்தரனுடைய அரசாட்சி சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாற்றும் அமைச்சராக நிற்கின்றாள் சொல்கிறோம். அப்போது அவள் தவறான வழியில் செல்லும் சக்திகளை தடுத்து பக்தர்களை வழிநடத்தி அசுரர்களுக்கு தண்டனையும் வழங்குகின்றாள் சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்கனாக்க தவறான வழியில் செல்லக்கூடிய பக்தர்கள் மனதை ஒழுங்குபடுத்தணும், தன் மனதை ஒழுங்குபடுத்தி நேர்வழியில் செல்லக்கூடிய பாதையை சென்று விட்டால் நிச்சயமாக வெற்றி இருக்கும். அப்போது தவறான வழியில் செல்லக்கூடிய பக்தர்களை ஒழுங்குபடுத்தி நேர்மையான வழியில் செல்லக்கூடிய பக்தர்களாக நேர்மையாக செல்லக்கூடிய வழிகளை அன்னை வழிவகுக்கின்றால் சொல்கிறோம். அருளுகின்ற ஞானத்தின் ரூபமாக அருட்கடல் தேவியாக விளங்கக்கூடிய அன்னை மகா பராசக்தியினுடைய வடிவமாக அன்னை மகா திரிபுர சுந்தரி விளங்குகின்றாள். அசுரர்கள் எப்பொழுதும் தங்களுடைய பாதை எப்படின்னா தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகளில் தான் இருக்கும். அப்படி தவறான சிந்தைகளில் தவப்பலனை பெற்று தேவர்களை அழிப்பது, மனிதர்களை துன்புறுத்துவது, இந்த ரிஷிகளை எல்லாம் யாகங்கள் செய்ய விடாமல் தடுப்பது, இது போன்ற பல செயல்கள் எல்லாம் செய்துட்டு வருவாங்க. அதாவது என்ன பண்ணுறோன்னா தேவர்கள் துன்புறுத்துறாங்க, தேவலோக ஆட்சியை பிடிக்கிறார்கள் அசுரர்கள். அது மட்டுமல்ல, மனிதர்களை துன்புறுத்துகிறார்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் துன்புறுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிஷிகள்கள்லாம் யாகம் பண்ண முடியாமல் தடுக்கிறாங்க, மந்திரங்கள் செய்ய விடாமல், அதாவது எப்படி சொன்னால் பூஜைகள் நடத்த விடாமல் செல்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அன்னை பராசக்தியினுடைய துணை கொண்டு அன்னை வராகியானவள் அந்த அசுர சக்தியை முழுமையாக அழைக்கின்றாள். ஸ்ரீசக்கரத்துக்கு முழுமையாக பாதுகாப்பு தரா. அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியானவள் ஸ்ரீசக்கரத்துக்கு முழுமையாக பாதுகாப்பு தந்து அன்னை அந்த 43 கோணங்கள் சொல்கிறோம் இல்லையா, 43 கோணங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அன்னை வராகி அன்னை லலிதாம்பிகனுடைய பராசக்திகளுக்கு அருகையே அமர்ந்து பாதுகாப்பு தருகின்றாள். அகிலமெல்லாம் காக்கும் நாயகி மகா திரிபுர சுந்தரனுடைய அருளாசியோடு பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடம் தொடர்ந்து இந்த ஞான பூஜை செய்து வருகின்றது. அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞான பீடம், அனைவரும் தரிசிக்க வேண்டும். பில்லூர் என்ற ஞான பீடமானது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது. அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம். நன்றி, வணக்கம்.